இயேசு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்தான். சங்கீதம் 78:72. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தேவனாகிய கர்த்தர் நம் மீது எத்தனை அன்புள்ளவர் என்பதை தாவீதின் வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களில் எத்தனையோ நல்ல திறமைசாலிகள், ஞானவான்கள் அநேகர் இருந்தாலும் தேவனுடைய இருதயத்தை கவர்ந்தவன் தாவீது. எனவேதான் தனக்கு பிரியமானவன் என்று தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். தாவீது கறவலாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கறவலாடுகள் என்பது சிறிய ஆட்டுக்குட்டிகள். அந்த சிறிய ஆட்டுக்குட்டிகளை மிகவும் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்வான். அப்படிப்பட்டவனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்றும் அற்பமாக எண்ணப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்தின் பின்பாக ஓடிக்கொண்டிருந்த நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய தெய்வீக திட்டங்களின்படி நம்மை நடத்துகின்றார். இதை புரிந்து கொண்டு தேவன் நம்மிடத்தில் ஒப்புவித்த குடும்பத்தை, ஊழியத்தை, வேலையை உண்மையாக செய்வோம். நமக்கு அவர் கொடுத்திருக்கிற திறமையினாலும் அவர் அளிக்கின்ற கிருபையினாலும் காரியங்களை நடப்பிப்போம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, தாவீதை போல நாங்களும் எங்கள் இருதயத்தில் உண்மையாக செயல்பட உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.